ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு குரூப்பில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் நடந்த கிளாஸோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் குரூப்பில் சென்ட் பண்ணிட்டேன். இல்லைனாலும் நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் டெய்லியுமே அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் கிளாஸ் 1லேருந்து அப் டு த கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரி, இன்றைக்கி கிளாஸ் போகலாம். நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸில் மேட்ரிக்ஸ் பார்ட் 1 பார்த்தோம் இல்லையா? பார்ட் 2 இன்றைக்கி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஐகன் வேல்யூஸ் அண்ட் வெக்டர்ஸ் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு பேசிக்ஸே கொஞ்சம் நிறையா போகுது. பட் பேசிக்ஸ் பார்த்தா தான் நமக்கு புரியும். அந்தளவுக்கு டச் விட்டுருச்சுன்னு நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? அதனால தான் நான் பேசிக்லேருந்தே எடுத்துகிட்டு வரேன். சரி, நான் ரொம்ப வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸ் அண்ட் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும், ஏ டிரான்ஸ்போஸையும் ஏவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்குது? ஐயா இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். அதோட ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பார்க்குறேன். எனக்கு கடைசியில் ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா 1001 கிடச்சிருக்குது. இதோட வேல்யூ என்னது? I2. ஐ வேல்யூ கிடச்சிருக்கு. 2னா என்னப்பா? 2/2 மேட்ரிக்ஸ்க்காக நம்ம 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் ஏ அதே மாதிரி நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு எகெயின் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? ஐ தான் கிடச்சிருக்கு. இப்போது ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம்? ஏ டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஐ கிடச்சிருக்கு. இப்படி கிடச்சா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில ரிசல்ட்ஸ் இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏபி அப்படிங்கிற 2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். அந்த ரெண்டுமே ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மல்டிப்ளிகேஷன், நீங்கள் ஏபின்னு எடுத்தாலும் சரி பிஏன்னு எடுத்தாலும் சரி, அதுவும் ஆர்த்தோகனலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இது ரெண்டுமே என்னவா தான் இருக்கும்? ஆர்த்தோகனலாக தான் இருக்கும். இதுதான் செகண்ட் அண்ட் தேர்ட் ரிசல்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எவ்ரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. இப்போ நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னப்பா சொல்லியிருக்கோம்? ஏ டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவும் ஐக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தான் அதை நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஆப்வியஸாக நமக்கு இதோட வேல்யூ ஐவாக தான் இருக்கும், இதோட வேல்யூவும் ஐயாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லலாமா? அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். காம்புடேட்டிவ் லான்னு ஒன்றுட்டு அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம படிப்போம். குரூப் பிஜிடிஆர்பி படித்தவங்களுக்கு தெரியும். காம்புடேட்டிவ் லான்னா என்ன? ஏபி ஈக்குவல் டு பிஎன் படிப்போம் இல்லையா? அப்போ இது என்ன சொல்லலாம்? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது காம்புடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது ஏன்றது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது 1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மாட் ஏ என்ன வரும்? +or-1 கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரூட் போடுவோம் இல்லையா? ரூட் போட்டால் நமக்கு +or-1 கிடைக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் எல்லாமே ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு போன கிளாஸில். பார்க்காதவங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படி இருந்துச்சுனாலே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அர்த்தம் யூனிட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு a real matrix is unitary if and only if it is orthogonal. ஒரு ரியல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லாமல் எல்லாமே ரியல் நம்பர் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அதை நம்ம எப்போ யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா அது ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிங்க, யூனிட்டரினா என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா அதை நம்ம இப்போ ஏ ஸ்டார்ன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஐ. ஓகேவா?
இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏ ஸ்டார் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் டிரான்ஸ்போஸ், இது ஏ பார்னு நம்ம சொல்லுவோம். ஏ பார் டிரான்ஸ்போஸோட வேல்யூ தான் ஏ ஸ்டார். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு காஞ்சுகேட் எடுக்கணும், காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் எடுப்போம். அதோட டிரான்ஸ்போஸ் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏ ஸ்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏ ஸ்டார்னா என்னது, யூனிட்டரி மேட்ரிக்ஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸ்க்கான கண்டிஷன் என்ன, ஏ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஐன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி சில ரிசல்ட்ஸ் பார்க்கலாமா. இஃப் ஏ அண்ட் பி ஆர் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் தென் ஏபி அண்ட் பிஏ ஆர் யூனிட்டரி. லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான். இப்போது ஏபி இந்த ரெண்டுமே யூனிட்டரி மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா ஏபி அண்ட் பிஏ ரெண்டுமே என்னவா தான் இருக்கும், யூனிட்டரி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். எகெயின் லாஸ்ட் ரிசல்ட்டாக பார்த்த மாதிரி ஏ யூனிட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா ஏ இன்வெர்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ், ஏ காம்ப்ளிமெண்ட் இந்த மூணுமே என்னவா தான் இருக்கும், யூனிட்டரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட்டரி. இப்போது ஏ ஸ்டார்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ், அதாவது ஏக்கு ஃபஸ்ட்டு காஞ்சுகேட் எடுக்கணும், எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம், அதுதானே ஏ ஸ்டாரு. அப்போ இது நமக்கு யூனிட்டரியாக இருந்துச்சுன்னா இதுவும் ஆப்வியஸாக என்னவா தான் இருக்கும், யூனிட்டரி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேவா? ஏ இன்ட்டு ஏன்னு போடும்போது நமக்கு கிவன் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா எகெயின் ஏவா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது எகெயின் அதே மேட்ரிக்ஸ் நமக்கு ஆன்சராக கிடைக்குது அப்படின்னா அதை ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் ரிசல்ட் இருக்குது, பார்த்துடலாம். இந்த ரிசல்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு 1 மார்க்ஸ் கேட்பாங்க, அதனால தான் எல்லா ரிசல்ட்டுமே நான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் எழுதிட்டு வந்திருக்கேன். If AB equal to A and BA equal to B, then AB are idempotent matrix. அதாவது இப்போ ஏவை ஃபஸ்ட்டுமு பிஏ செகண்டும் வைக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஃபஸ்ட்டில் இருந்த ஏ ஆன்சராக கிடைக்குது. அதே மாதிரி அதே மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பிஏ ஃபஸ்ட்டுமு ஏவை செகண்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற பி ஆன்சராக கிடைக்குது. அந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னா அந்த ஏவும் பியும் என்னவா இருக்கும், ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஏ அப்படின்னாலும் அது ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் தான். அண்ட் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 0வா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்ற ஒரு ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஏ. ஓகேவா? இந்த ஏவை ஐ யூனிட் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணும்போது நமக்கு பி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் என்னவா தான் இருக்கும், ஒரு ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அட் தி சேம் டைம் இப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஏவும் பிஏ வந்து ஐ மைனஸ் ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ இந்த காம்படேட்டிவ் லாவோட ஆன்சர் வந்துட்டு 0வா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நல் மேட்ரிக்ஸாக நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா இதெல்லாம் பேசிக்ன்றதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏ பவர் கே ஈக்குவல் டு 0. அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு பவரில் சம் இன்டீஜர் நம்ம கொடுக்குறோம், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நம்ம கொடுப்போம். 1 2 3 இந்த மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி சம் இன்டீஜர்ஸ் கொடுக்கும்போது அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 0 1 0 0 நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், கே ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏ ஸ்கொயரோட வேல்யூ இப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் இப்போ ஏ வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், 0 1 0 0ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. இப்போ 0 1 0 0 அகெயின் 0 1 0 0 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0 கிடைக்குது. அப்படி கிடைச்சதுன்னா அது நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்வெல்யூட்ரி மேட்ரிக்ஸ். இன்வெல்யூட்ரி மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி இதில் என்ன படித்தோம், நில்பொட்டன்ட்னா ஏ பவர் கே ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்குதா. இங்கே என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஐ கிடைக்கணும். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு ஐயா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்வெல்யூட்ரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நான் ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், -1 0 0 -1ன்ட்டு. இப்போ ஏ ஸ்கொயர் பார்க்க போகிறோம், -1 0 0 -1.
இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 1001 I2 எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்படி I கிடச்சிது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்வெல்யூட்ரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ரிசல்ட் இருக்குது. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ வந்து இன்வெல்யூட்ரியாக இருக்குது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அப்படி சொல்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் இன்வெல்யூட்ரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் I + A இன்ட்டு I - A = 0. ஓகேவா? I + A = I - A = 0ன்னு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம இன்வெல்யூட்ரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ஸ் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். பட் அது பேசிக்காக நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாதனால கேட்டவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஏயோட வேல்யூ என்ன, ABCD. டிட்டர்மினண்ட்டை வந்து நம்ம இப்படி மாடுலஸ் போடுவோம். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் ஏனா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லைன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு இப்படியும் DET போட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்படி இருக்குது, ஒரு 2/2 கிராஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணணும். ஓகேவா? கிவன் மேட்ரிக்ஸ்க்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் AD ஃபஸ்ட்டு வரும், AD. அடுத்து டேர்ம்ஸ்க்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ், இங்கே என்ன இருக்குது, BC. ஓகேவா? இப்போது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் A = AD - BC. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்க. 2/2னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிட்டோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். இதே 3/3 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு ரோவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் ரோவுக்கு நம்ம என்ன சைன் கொடுக்கணும் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? மேட்ரிக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன கொடுப்போம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கேயும் ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் வரும், இங்கேயும் ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் வரும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எடுத்தால் போதும். ஃபஸ்ட் ரோவில் இங்கே என்ன இருக்குதுப்பா, A இருக்கா. இப்போ நம்ம A எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலமில் இருக்கிற நம்பர்ஸும் நம்ம எடுக்கக்கூடாது, இந்த ரோவில் இருக்கிற நம்பர்ஸும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, EFHI மட்டும் கிடைக்குதா. இதுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், பண்ணி நான் எழுதிட்டேன். அடுத்தது செகண்டு B. அடுத்தது என்ன பண்ணுறோம், B எடுக்கிறோம். நான் Bக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சொல்லியிருக்கேன்னா, அப்போ Bக்கு முன்னாடி மைனஸ் போட்டாச்சு. அப்போ இந்த காலமையும் நம்ம விட்டுருவோம், இந்த ரோவையும் விட்டுருவோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, DFGI இருக்குதா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு C எடுக்கிறோம். Cக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் போடுறோம், ப்ளஸ் C போட்டாச்சு. அப்போ இந்த ரோ இந்த காலம் வராது. பேலன்ஸ் என்ன இருக்குது, DEGH இருக்கா. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா? இதுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் என்ன வேல்யூ, டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ. புரிஞ்சிருச்சா? இப்போ 2/2க்கும் 3/3க்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு மேக்ஸிமம் 3/3 தான் கேட்பாங்க எக்ஸாமில். 2/2 தெரிஞ்சுக்கணும் இல்லையா, பேசிக், அதுக்காக சொன்னேன். இப்போது நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்குது இல்லையாப்பா. அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 0ன்னு கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ வந்துட்டு 0 கிடைக்கல, 1 2 அந்த மாதிரி வேறு ஏதாவது கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருந்தால் சிங்குலர், நான் 0வாக இருந்தால் நான் சிங்குலர். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. அது கூட சம் மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு I வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ நான் இங்கே Bன்னு எடுத்துக்கிறேன், இந்த B கூட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்துட்டு I வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இந்த Bயை வந்து ஏவோட இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதை இந்த Bயை நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா A இன்வர்ஸ். ஓகேவா? A இன்வர்ஸ். எந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு I வேல்யூ கிடைக்குதோ அப்போ ஒன்று இன்னொன்றோட இன்வர்ஸாக தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு இப்போது
5 இருக்குது. இதோட மல்டிப்ளிகேஷனில் இன்வர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், 1/5 சொல்லுவோம் இல்லையா? அப்போ தானே நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அதே கான்செப்ட் தான். இப்போது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது கூட பின்னு ஒரு மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைச்சிருது, ஐன்னு கிடைச்சிருது. அப்போ இந்த பிஏ என்னன்னு சொல்லுவோம், ஏவோட இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை எப்படி நோட்டேட் பண்ணுவோம், ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு தியரம் இருக்குது. A square matrix A of order n is non-singular if and only if A is invertible. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதோட ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? n ஆர்டர் இருக்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ என்னவா இருக்கும், n/n. இப்போ 2னா 2/2 இருக்கும், 3னா 3/3 இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, அது நான் சிங்குலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ட்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது நான் சிங்குலராக இருக்கும். நான் சிங்குலர்னா என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு தியரம். இதெல்லாம் ஜஸ்ட் 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இன்வர்ஸ்னால் ஏ இன்வர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். அந்த ஏ இன்வர்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/mod ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏன்னு நம்ம சொல்லுவோம், பட் அதோட வேல்யூ என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. 1/determinant of A into adjoint A. இந்த adjoint A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இதெல்லாம் ஸ்கூலில் படித்தது, பட் தெரிஞ்சாதான் நம்ம அப்ளை பண்ண முடியுன்றதுனால நான் ஒரு சம் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? A இன்வர்ஸ்னால் என்ன, A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 divided by determinant of A into adjoint A. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? 2/2 மேட்ரிக்ஸ்க்கும் பார்த்தாச்சு, 3/3 மேட்ரிக்ஸ்க்கும் பார்த்தாச்சு. சரி, இப்போ பாருங்கள், நான் ஏன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கிறேன். இங்கே ஏ ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் நான் எடுத்துட்டேன். இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது -1. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இங்கே நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், +1 ஆயிரும். அதை போட்டாச்சு. அப்போ இந்த ரெண்டும் வராது, பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் நம்ம எழுதியாச்சு. லாஸ்ட்டில் 1. இப்போ 1க்கும் போட்டாச்சு. போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -1 வந்துட்டு ஆன்சராக கிடைக்குது. -1x அப்படி வந்துச்சுன்னா என்ன, இது வந்து ஒரு நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோமா, 0 நமக்கு வரல. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ 0 வரலை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதே இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் நமக்கு என்னவா இருக்கும், அது கண்டிப்பாக இன்வெர்ட்டிபிளாக இருக்கும்னு இப்போ தான் ஒரு தியரம் படித்தோம். ஸோ நம்மளால் இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வேளை சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் என்ன ஆகும், இங்கே ஃபார்முலாவில் 0 வந்துடும். 1/mod இருக்கிற இடத்துல 0 வந்துடும். 0 வச்சு நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதனால் இதுக்கு இன்வர்ஸ் இருக்கும். நம்ம அதுதானே இந்த தியரமில் பார்த்தோம். இந்த தியரம் பேஸ் பண்ணி இந்த கான்செப்டை நம்ம இங்கே கொண்டு வரோம். நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது இதில் இருக்கிற சப் மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். ஓகேவா? சப் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து நான் 2/2 மேட்ரிக்ஸாக எழுத போகிறேன். இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். அடுத்தது இது ஒரு 2/2, இது ஒரு 2/2. இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன், 2/2 மேட்ரிக்ஸாக எழுதிக்க போகிறேன். அட் தி சேம் டைம் இதுக்குண்டான சிம்பிள்ஸையும் நம்ம கொடுக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். பட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும்போது இப்போது இதுக்கு கண்டுபிடிச்சோன்னா முன்னாடி இந்த 2ஓட வேல்யூ போடுவோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம அது போட மாட்டோம். வெறும் சிம்பிள்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்குவோம். ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த சைன்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்குவோம். நான் ஒன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ A11 இந்த பிளேஸ்க்கு கண்டுபிடிக்கிறோன்னா இதுவும் வராது, இந்த 4 தானே வரும். அண்டு இங்கே என்ன சிம்பிள் போடுவோம், ப்ளஸ்ஸு. அப்போது இங்கே ப்ளஸ் A11க்கு இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் A22, A23, A33, 32, 33.
இப்போ நமக்கு கிவன் மேட்ரிக்ஸில் அந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு 6 -5 -2 2 அதை நான் இப்போ எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். 6 × 2 12 -2 × -5 +10 ஆயிரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ். அப்போ 12 - 10 என்ன வரும், 10 வரும். இதுதான் என்னோட வேல்யூ, இந்த A11ஓட வேல்யூ. அடுத்தது A12. A12க்கு இப்போது நம்ம என்ன பண்ணணும், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, ப்ளஸ்ஸு. இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸை நம்ம வெளியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது இந்த பிளேஸ்க்கு கண்டுபிடிக்கிறனால நமக்கு இதுவும் வராது, இதுவும் வராது. பேலன்ஸ் என்னென்ன வரும், -15 5 -5 2. அதை எழுதிட்டு அகெயின் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நமக்கு 5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 1க்கு கண்டுபிடிக்கிறோம். 1க்கு கண்டுபிடிச்சா என்ன வரும், இங்கே வந்து சிம்பிள் ப்ளஸ் தான் இருக்குது, இதுவும் வராது. பேலன்ஸ் என்ன இருக்குது, -15 6 5 -2. அதை நான் எழுதியாச்சு. -15 6 5 -2 எழுதியாச்சு. இதோட வேல்யூ 0 கிடைக்குது. அடுத்தது A21. இப்போ எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இதோட சைன் என்ன, இங்கே ப்ளஸ் இருந்தால் என்ன வரும், இங்கேயும் மைனஸு, அடுத்தது மைனஸ், சைட்லேயும் மைனஸ் தான் வரும், கீழேயும் மைனஸ் தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி மைனஸ் போட்டுக்கிட்டு இப்போ இங்கே என்ன வரும்பா, இந்த ரோவும் வராது, இந்த காலமும் வராது. -1 1 -2 2. அதோட வேல்யூ இப்போ நான் எழுதி அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி இங்கே இருக்கிற 9 டேர்முக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதில் மெயினாக நீங்கள் மறக்கக்கூடிய விஷயம் இந்த ப்ளஸ் மைனஸை மறந்துடுவீங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இந்த பிளேஸோட சிம்பிள்ஸை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதாவது சைன்ஸ் ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது. சரி, இப்படி பண்ணி நான் இப்போ மொத்தமாக இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுறோம். இந்த பிளேஸ்க்கு என்ன ஆன்சர், இந்த பிளேஸ்க்கு என்ன ஆன்சர் இங்கே வந்துச்சு இல்லையா, இங்கே நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூ மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஏ. ஓகேவா, இதெல்லாம் ஸ்கூல் பேசிக்ஸு. நான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது, தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போது அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன, 1/mod A × adjoint A. 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ என்னன்னு கிடச்சிது, நமக்கு -1 கிடச்சிருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த டேர்மை -1ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன ஆகும், -1ங்கிறதுனால இங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்கு சைன் மட்டும் மாறும். ஓகேவா, +2 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். -1 இருந்தால் +1 கிடைக்கும். 1/-1. ஓகேவா, -1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், சைன்ஸ் மட்டும் மாறும். அப்போது ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளோட என்ன ஆன்சரு, ஏ இன்வர்ஸோட ஆன்சர். ஓகேவா, இது இன்னொரு 2-3 ப்ராப்ளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஸ்கூல் பேசிக்ஸ் ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு டவுட் வராது. ரொம்ப நாள் டச் விட்டுருச்சுங்களுக்கு டவுட் வர மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்லேருந்து நமக்கு யூஜிடிஆர்பியில் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த சப் மேட்ரிக்ஸ்ன்னு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து சப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அதை இன்னொரு வாட்டி எப்படி சொல்லுவோம்னா மைனர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அதோட வேல்யூ வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துட்டு நமக்கு 0 வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ரேங்க்குக்கு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் இப்போ ப்ராப்ளம் சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் எனி ஹையஸ்ட் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் வேனிஷ் பண்ண முடியாத அளவுக்கு என்னென்ன மைனர்ஸ் இருக்குதுன்னு பார்த்து கால்குலேட் பண்ணி எழுதணும். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரோ ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ரோன்னு சொல்லுவோம். ரோ ஆஃப் ஏன்னு நம்ம என்ன பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். இப்போ நான் ப்ராப்ளம் சொல்லி உங்களுக்கு ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்போ
அப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும், இந்த டெஃபினிஷன் தேவை கிடையாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 0 கிடைச்சிருக்குது. 0 கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் 3 இருக்காது. இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். ஓகேவா? இதே 2/2 மேட்ரிக்ஸாக இருந்து இதே மாதிரி டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கிடைச்சது அப்படின்னா அதோட ரேங்க் வந்து கண்டிப்பாக 1 இருக்காது, 2 இருக்காதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 0க்கு பதிலாக 1, 2, 3 இந்த மாதிரி ஏதாவது வேல்யூ கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்லேயே ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு 3ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால நான் 3 சொல்கிறேன். ஓகேவா? 3/3 மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு ரேங்க் என்னவா இருக்கும்? 0, 1, 2, 3 இந்த 4க்குள்ளே தான் இருக்கும், 3க்கு மேலே போகாது. அப்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கிடைச்சதுன்னா கண்டிப்பாக 3 வராது. ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்குது டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்துட்டு 0 கிடைச்சிது அப்படின்னா அது கண்டிப்பாக அதோட ரேங்க் என்னவா இருக்காது? 3 இருக்காது. இஃப் சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது அப்படின்னா அதோட ரேங்க் வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஈஸியாக அந்த இடத்துலயே 3ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போது இங்கே 0 கிடைக்கலைன்னா 3ன்னு போட்டு முடிச்சிருவோம். சப்போஸ் இப்போ இங்கே 0 கிடைச்சிருச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு 3 இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ரேங்க் என்னன்னு தான் கேட்பாங்க. அப்போ அந்த ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே இருக்கிற சப்மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் ஒரு சப்மேட்ரிக்ஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 1, 2, 2, 3ன்னு ஒரு சப்மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி இப்போது 2, 3, 3, 4ன்னு ஒரு சப்மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி இங்கே 2, 3, -3, 3, 5 இந்த வச்சு ஒரு சப்மேட்ரிக்ஸ், அதே மாதிரி இதை வச்சு ஒரு சப்மேட்ரிக்ஸ். என்னால் இந்த 3/3 மேட்ரிக்ஸில் என்னென்ன சப்மேட்ரிக்ஸ் எடுக்க முடியுமோ அதை எல்லாமே நம்ம எடுத்துடணும். எடுக்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சப்மேட்ரிக்ஸ்க்காவது டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதோட ரேங்க் என்னவா இருக்கும்னா 2 இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டோம்? 3/3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம். பார்க்கும்போது நமக்கு 3 இல்லைன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது 2/2 மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்மளால் எந்த 2/2 கிரியேட் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு அதை வச்சு அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் எடுக்கிறோம். அதில் இப்போது நான் எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு 9 சப்மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்னா 9 மேட்ரிக்ஸோட வேல்யூஸுமே நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸ் வேல்யூவாவது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா அதோட ரேங்க் என்னப்பா? 2ன்னு வந்துடும். ஓகேவா? இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம எக்ஸாம்க்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ப்ராப்பர் மெத்தடும் கூட. ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு அந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும், இந்த யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அங்கே பார்த்தது வந்து n×n மேட்ரிக்ஸு, அதாவது 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லை. இப்போ இது என்ன மேட்ரிக்ஸு? 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டைரெக்டாக சப் மேட்ரிக்ஸ் போயிடணும். இப்போ இங்கே 1, 2, 3, 6 இருக்கு இல்லையா? இந்த சப் மேட்ரிக்ஸ்க்கு நான் போகிறேன். இதோட வேல்யூ 0 கிடச்சிருது. அடுத்தது இன்னொரு சப் மேட்ரிக்ஸ் நான் இங்கேருந்து எடுக்கிறேன். 0 கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது இதில் இருக்கிற எல்லா சப் மேட்ரிக்ஸுமே நம்ம செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ 2, 4, 6, 3க்கு செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது அது என்ன கிடைக்குதுன்னா -18 கிடைக்குது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நம்மளோட ரேங்க் என்ன? 2ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 2/2 மேட்ரிக்ஸுக்கு தான் நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இங்கே மொத்தமாக 3 காலம்ஸ் இருந்தாலும் கூட நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் வச்சு தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரேங்க் என்ன வரும்? 2ன்னு வரும். ஓகேவா? இப்போது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கும் பார்த்தாச்சு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாமல் மாற்றி வந்தால் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்துட்டு எக்லான் ஃபார்ம். இதுதான் நம்மளோட மேஜர் ப்ராப்ளம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. கேட்கும்போது நமக்கு இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்லான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒரு கிவன் மேட்ரிக்ஸை
அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக நம்ம மாற்றணும். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு நான் போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை தவிர இதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே எலமெண்ட்ஸாக இருக்கும். பட் கீழே கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக மட்டும்தான் இருக்கும். இங்கே மேலேயும் ஜீரோ வரலாம், அது தப்பு கிடையாது. பட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸில் கீழே இருக்கிற மூணுமே நமக்கு என்னவாக தான் இருக்கணும், டயகனலுக்கு கீழே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அது அவ்வளவும் ஜீரோவாக தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்கு இல்லையா, அது எப்பயுமே என்னவாக தான் இருக்கணும், ஒன்னாக தான் இருக்கணும். இதுதான் இதோட ரூல், எக்லான் ஃபார்மோட ரூல். சரி, இப்போது எனக்கு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துட்டேன். இதை நான் வந்துட்டு எக்லான் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். எக்லான் ஃபார்ம்னா என்ன, இந்த டயகனல் எலமெண்ட்ஸை தவிர கீழே இருக்கிற இந்த மூணையும் நான் வந்துட்டு ஜீரோவாக மாற்றணும். ஜீரோவாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாச்சும் ரோ காலமை நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். இல்லைன்னா அந்த ரோவையோ காலமையோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது, டிவிஷன் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, எந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இங்கே ஜீரோ கொண்டு வரணும். அதுக்காக டைரெக்டாக நான் வந்து ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஓகேவா, ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஜீரோ தான் வரும், ஆன்சர் கரெக்டாக வராது, ஆன்சரும் ஜீரோவாக தான் வரும். சரி, இப்போது ஃபஸ்ட்டு ரோ எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்குது. நம்மளோட ரூல் படி ஃபஸ்ட்டு டேர்ம் 1 வரணும், அது இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும், இதையெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றணும். இதுதான் இப்போ நம்மளோட வேலை. இதை ஜீரோவாக மாற்றணுன்னா என்ன பண்ணலாம், இங்கே 1 இருக்கு இல்லையா, இங்கே 1 இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதிலிருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு ஜீரோ கிடச்சிருமா? அதை தான் இப்போ நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா, நமக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 1 1. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு ஃபஸ்ட் ரோ வந்துட்டு நான் இப்போ அப்படியே எழுதிட்டேன். செகண்ட் ரோவுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே ஜீரோ வரணுங்கிறக்காக R2 இம்ப்ளைஸ், R2னா ரோ 2, R2 மைனஸ் R2லிருந்து 2R1, அதாவது R1-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் மைனஸ் பண்ணிக்க போகிறேன். அப்படி மைனஸ் பண்ணும்போது இப்போ R1-ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 3 டேர்மையுமே மல்டிப்ளை பண்ணி இந்த டேர்ம்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அப்படி மைனஸ் பண்ணும்போது எனக்கு 0 - 5 6 வந்துட்டு கிடச்சிருச்சு. அடுத்தது R3க்கும் அதே மாதிரி தான். இப்போது எனக்கு இந்த டேர்மு ஜீரோ பண்ணணும். ஜீரோ பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டேர்மை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு இங்கே ஜீரோ கிடச்சிருமா? ஸோ அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3R1 போடுறேன். 3R1 போடும்போது எனக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடைக்குது, 0 - 5 6 கிடைக்குது. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த டேர்மு ஜீரோ பண்ணணும். ஏன்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜீரோ வரணும். அதுக்காக இதை ஜீரோ பண்ணணுன்னா நமக்கு இங்கே பாருங்கள், மேலேயும் -5 கீழேயும் -5, இது இரண்டையும் மைனஸ் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும், இங்கே ஜீரோ கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R2 மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக இது கிடைக்குது. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிடுச்சா நமக்கு, அதே மாதிரி இதையும் ஜீரோவாக பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம பண்ணலாம். ஓகேவா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரோஸை வந்து வேனிஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இங்கேயும் ஜீரோ பண்ண முடியும், இந்த டேர்மை வச்சு ஜீரோ பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. மேஜராக இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடணும், பண்ணிவிட்டு ஜீரோ பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த அளவுக்கு என்னால் இங்கே ஜீரோ பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் -5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் இங்கே ஜீரோ வருமில்லன்னு. ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன வரும், நமக்கு இங்கேயும் -5 வந்துடும். அப்படி வரக்கூடாது, சரியா? நமக்கு கண்டிஷன் என்ன, இங்கே 1, இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 கம்பல்சரி இருக்கணும். அது போக வேறு ஏதாவது டேர்ம் உங்களால் ஜீரோ பண்ண முடிஞ்சிச்சு, ஒரு ரோ ஃபுல்லாகவே என்னால் இப்போது இந்த ரோ ஃபுல்லாகவே என்னால் ஜீரோவை மாற்ற முடியும்னா நீங்கள் தாராளமாக மாற்றலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே எத்தனை ரோவில் நம்பர்ஸ் இல்லாமல் வெறும் ஜீரோஸ் மட்டும் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து எனக்கு ஒரு ரோ மட்டும்தான் அப்படி இருக்குது. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறோம். 2 ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 தான் இதோட ரேங்க்கு. ஓகேவா, புரிஞ்சிருச்சா?
அதுதான் சொன்னேன் நான் வேனிஷிங் ரோஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டையும் நம்மளால் வேனிஷ் பண்ண முடியலை, அதாவது இந்த ரெண்டையும் நம்மளால் 0 பண்ண முடியலை. இப்போ உங்களுக்கு 4/4 கேட்டிருந்தாலும் சரி, 5/5 கேட்டிருந்தாலும் சரி, எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துட்டு எந்த ரோலாம் உங்களால் 0 பண்ண முடியும், காலம்ஸையோ ரோஸையோ இன்டர்சேஞ்ச் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியோ மைனஸ் பண்ணியோ உங்களால் எந்தெந்த ரோலாம் 0 பண்ண முடியுமோ அதனையும் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், எதெல்லாம் 0 இல்லாமல் நம்பர்ஸ் இருக்குதோ அந்த எல்லா ரோஸையும் கால்குலேட் பண்ணிக்கணும். இஃப் சப்போஸ் இங்கே 0 இருக்குது, இங்கே மட்டும்தான் எலமெண்ட் இருக்குதுன்னா இதையும் தான் கணக்கெடுக்கணும். ஓகேவா? மொத்தமாக அந்த ரோ ஃபுல்லாகவே 0வாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்மளோட ரேங்க் என்னது? 2. நீங்கள் எக்ஸாமில் மேக்ஸிமம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாகவும் கரெக்டாகவும் வரும், டைம் சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ ரேங்கை வச்சு ஒரு சில ரிசல்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரேங்க் ஆஃப் அ நல் மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபைன் டு பி 0. நல் மேட்ரிக்ஸ்னால் என்ன? எல்லாமே 0வாக இருக்கும். ஸோ அதோட ரேங்க்கையும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? 0ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ நான்-0 ரோஸை மட்டும்தான் நம்ம ரேங்க்குன்னு சொல்லுவோம். நல் மேட்ரிக்ஸ்னால் எல்லாமே நான்-0 மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அதனால அதோட ரேங்க்கையும் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? 0ன்னு சொல்லிடுவோம். த ரேங்க் ஆஃப் த யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n இஸ் n. இப்போ யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன? 1 0 0 1, இது I2. இங்கே என்னோட வேல்யூ 2. அதே மாதிரி இங்கே நான்-0 ரோ எவ்வளோ? 2 இருக்குது. அப்போ ரேங்க்கும் 2. அதே மாதிரி தான் 3நாலும் என்ன வரும் உங்களுக்கு? 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வரும். இங்கே n வேல்யூ என்ன? 3. அதே மாதிரி இங்கே எவ்வளோ நான்-0 ரோஸ் இருக்குது? இந்த 3மே நான்-0 ரோஸ் தான். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஆர்டர் என்னவோ அதுதான் அதோட ரேங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், த ரேங்க் ஆஃப் எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n இஸ் n. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது, அதாவது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு இப்போ தான் லென்த்தியாக பார்த்துட்டு வந்தோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? சரி, அப்படி இருக்குது, டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டர் n தான் ரேங்க்கும் கூட. ஓகேவா? நெக்ஸ்ட், the rank of a square matrix A of order n can be less than n if and only if A is singular. அதாவது இப்போ டிட்டர்மினன்ட் A வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு, சிங்குலராக கிடச்சிருச்சு அப்படின்னா அதோட ரேங்க் வேல்யூ குறைஞ்சி வரும்னு சொல்கிறாங்க. n வராது. இப்போ 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் லெஸ் தென் 3ஆக இருக்கும். 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் லெஸ் தென் 2ஆக இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா? இது ரொம்ப ரேராக தான் 1 மார்க்ஸில் கேட்பாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n ஃபார் m cross n மேட்ரிக்ஸ். அதாவது இப்போது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம் இங்கே. ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம். இங்கே நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? 3 காலம் இருந்துச்சு, 2 ரோ தான் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு 2/3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா ரோ ஆஃப் ஏ எப்பவுமே என்னவா இருக்குன்னா இந்த 2ல் எது மினிமமோ அதையோ அதுக்கு ஈக்குவலாகவோ அதை விட கம்மியாகவோ இருக்கும். இங்கே இப்போ 2/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதில் மினிமம் என்ன? 2. அப்போ கிடைக்கிற ரேங்க் நமக்கு என்னவா இருக்கும்? 2ஆக இருக்கும், இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக 3ஆக வராது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். இஃப் A and B are matrices of same order then row of A plus B less than or equal to row of A, row of B. இப்போது A and Bன்னு 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே சேம் ஆர்டர். ஏவும் 2/2ஆக இருக்குது அப்படின்னா பியூ 2/2, A 3/3ஆக இருந்தால் பியூ 3/3. இந்த மாதிரி சேம் ஆர்டரில் இருக்கிற 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தனித்தனியாக ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம், ரோ ஆஃப் ஏ பி கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த A + Bயை ஆட் பண்ணிவிட்டு அதோட ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ரோ ஆஃப் A + B எப்பயுமே என்னவா இருக்கும்? இந்த 2ஓட சம் வேல்யூவோட கம்மியாவோ ஈக்குவலாகவோ இருக்கும். ஓகேவா? ரோ ஆஃப்
A plus B less than or equal to row of A plus row of B. Next, if A and B are matrices of same order, then row of AB less than or equal to minimum of row of A or row of B. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம அடிஷன் பண்ணோம் இல்லையா, அடிஷன் பண்ணும்போது இந்த சம் வேல்யூவோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குன்னு சொல்லிட்டோம். அதே இப்போ ஏபி வந்துட்டு சேம் ஆர்டரில் எடுக்கிறோம். ஏக்கு தனியாக ரேங்க் கண்டுபிடிச்சிட்டோம், பிக்கு தனியாக ரேங்க் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏபி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரோ ஆஃப் ஏ ஆர் ரோ ஆஃப் பி, இப்போ இதுக்கு வந்து 3 கிடைக்குது, இதுக்கு வந்து 4 கிடைக்குதுன்னா நமக்கு 3 தானே மினிமம். அந்த மினிமம் வேல்யூக்கு ஈக்குவலாவோ இல்லை கம்மியாவோ இருக்கும், அதுதான் சொல்ல வர்றாங்க. ஓகேவா? ரோ ஆஃப் ஏபி ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ ஆஃப் ஏ கமா ரோ ஆஃப் பி. இந்த ரெண்டில் எது மினிமமோ அந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாவோ லெஸ் தென்னாவோ இருக்கும். நெக்ஸ்ட், ரோ ஆஃப் ஏ transpose equal to row of A and row of A transpose equal to row of A. இது transpose நான் வெறும் 1 மட்டும் போட்டேன். ஓகேவா? இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் எகெயின் நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இதோட ரேங்க்கும் சேம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 5 + I 2 + I இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் எடுக்கிறோம். ஏ பார்னா என்ன அர்த்தம்? காஞ்சுகேட்னு அர்த்தம் இல்லையா? இதுக்கு காஞ்சுகேட் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். அதோட ரேங்க்கும் ஏவோட ரேங்க்கும் சேம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏவோட ரேங்க்கும் ஏ காஞ்சுகேட்டோட ரேங்க்கும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஏ காஞ்சுகேட்டை மல்டிப்ளை பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்கும் போது அதுவும் ரேங்க் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக தான் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட நமக்கு மேட்ரிக்ஸோட பேசிக்ஸ், மேட்ரிக்ஸோட டைப்ஸ், ரேங்க் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு எக்ஸாமில் ரேங்க்கில் அதிகமாக கொஷின் கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் குரூப்பில். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்தும் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் டாபிக்ஸும் நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும். ஏன்னா சிலபஸ் கவர் பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் டாபிக்ஸ் நான் நிறையாவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நார்மல் வீடியோவை விட இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக ஃபீல் ஆகும். பட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்லேயோ ப்ரைவேட் சேட்லேயோ எதுலனாலும் நீங்கள் ஈஸியாக மெசேஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்ட் டைமில் பிக் பண்ண முடியாது. திருப்பி கால் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர்கிட்ட பேசியிருப்பேன், ஒரு சிலர்கிட்ட பேசாமல் இருப்பேன். அதனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பார்க்கும்போது நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட பண்ணிக்கலாம். கீழே நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே இருக்குது. நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பமோ ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓவராலாக வந்துட்டு சும்மா ஓட்டி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் புரியாது. ஓகேவா? தேங்க்யூ.